இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரத்னா, இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் வழக்கமா நடக்கிற விஷயம் தான். ரவுடி பசங்களோட பேரண்ட்ஸ் கூட்டு வரது சகஜமான விஷயம் தான். இப்போ நீ அதெல்லாம் வந்து சண்முகிட்ட சொல்லி டென்ஷன் ஆகாத, சரியா? ஷோ அறிவு, அது மட்டும் கூடவே கூடாது அறிவு. ஸ்கூலுக்கு நான் வெறும் பிரின்சிபல் மட்டும்தான். அண்ணன் தான் ஸ்கூல் செக்ரட்டரி. எது நடந்தாலும் அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அறிவு. இங்க பாருங்க, சொல்லாம விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தப்பா போயிடும். ஆமா மாமா, ஸ்கூல்ல நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம், மறைக்க மாட்டோம். பா சரிங்கப்பா, நீங்க சொல்லிக்கோங்கப்பா. நான் எதுக்கு இதை தேவையில்லாம சண்முகம் கிட்ட சொல்லி டென்ஷன் ஏத்தணும்னு பார்த்தேன். ஆனா நீங்க சொல்லியேதான் தீர்வுன்னா சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம், அவனோட மூட பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சொல்லுங்க, சரியா? மாமா, அதெல்லாம் அக்கா பாத்துக்கும் மாமா. நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சிங்க, வாங்க. இப்போ வேணாம், வெறுப்பேத்தாத. நான் தான் சீரியஸா பேசிட்டு இருக்கோம்ல. இல்லை, இனிமேல் தான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உன் அப்பன் கிறுக்கன்ட்டு உனக்கே தெரியும். அவன் என்ன வேண்டா செய்வான். நாம தான் கொஞ்சம் எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும், புரியுதா? ஐயோ அத்தான், அவரே ஒரு காமெடி பீஸ். மிஞ்சி போனா அவர் கோவம் வந்தா என்ன பண்ணுவாரு? என்ன தூக்கி போட்டு ஒரு 4 மிதி மிதிப்பாரு, அம்பிட்டு தான். டேய், அப்பாவை பத்தி மட்டும் தப்பா பேசாத. கொலை செய்ய கூட யோசிக்காத மனுஷன் அவரு. பார்க்கதான் காமெடி பீஸ் மாதிரி இருப்பாரு, உள்ள இருக்கிறது பூரா விஷம்தான். சண்முகம் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏய் ஒரு நிமிஷம், உள்ள ஏற்கனவே இதோட பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம சண்முக மண்டியில இதையும் ஏத்தி விட்டு டென்ஷன் ஏத்த வேண்டாம், சரியா? அப்புறமா பேசிக்கலாம். கனி உனக்கும் தான். சரிங்க மாமா. பா, இவர் முன்னாடியே இப்படிதான் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும்பா. அந்த அசரத்தையும் எனக்கு தெரியும். அவர் நல்லாவே எனக்கு தெரியும். நான் சொன்னா கட்டாயம் வருவாரு. பாபா, கூட்டிட்டு வந்துட்டேன். பாபா, என்னோட அண்ணனுக்கும் அன்னிக்கும் குழந்தை பிறந்திருக்கு. சைத்தான், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன சொல்லுதீங்க பாப்பா? அந்த குழந்தை உங்க கூடவே இருந்தாதான் உங்க பிரச்சனை எல்லாம் தீரும். கதவை தரல, கதவை. என்னப்பா, என்ன இந்த நேரத்துல? இல்லை, என்னால உறங்க முடியல, என்னால ஆத்திரத்தை அடக்க முடியல. மரியாதையா வந்து உன் குழந்தைய எடுத்துட்டு போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என் புள்ள. அட என்னாச்சு? புள்ள. சரி தூக்கு. அத்தை, நான் புள்ளைய தூக்கிட்டு போறேன். ஏட்டி, குழந்தை அவ பாட்டுக்கு தானே படுத்து கிடந்தா? எதுக்கிட்டி இப்ப தூக்குன? பக்கத்துல நிம்மதியா குழந்தை படுத்து தானே கிடந்தா? ஏன், உங்க பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் இருக்குதாருல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானே புள்ளைய படுக்க வச்சுக்கிறேன். மரியாதையா புள்ளைய அனுப்பி விடு, இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அம்மா, அப்பா கிட்ட சொல்லிட்டியா? இல்லல, இனிமேதான் சொல்லணும். இல்லலே, கலங்கத்துல எவன் செத்தா? ஓ, விரும்பிய வீட்டுல எவனாவது மண்டைய போட்டானா? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வரப்பதான் எவன் செத்தான், எவன் மண்டைய போட்டான்னு எப்ப பாரு அபசகுணமாவே பேசிக்கிட்டு. ஏன்டி, அவன் தானே, அவன் உன்ட்ட என்ன சொன்னா? அதுக்காக அப்படி சொன்னேன் நானு. என்ன அளவோ என்ன பிரச்சனை நீ சொல்லி தொலை. ஒன்னும் இல்ல, நம்ம சூடாமணி பாப்பாவுக்கு சோறு ஊட்ட போறோம். அதுவும் இன்னைக்கே சோறு ஊட்டணும். ஏண்டி, இது ஒரு பிரச்சனையா? அதை என்கிட்ட சொல்ல வேற செய்யணுமா? அதே ஓ, சோறு ஊட்டுறதுன்னா அமுது ஊட்டுறதுன்னு அதை சிறப்பா பண்ணணும்னு அம்மா சொல்லுது. அம்மா சொல்லுதுன்னா சோறு ஊட்டுறப்போ அதுல நிறைய சர்க்கரைய போட்டு அதை ஊட்ட சொல்லு சிறப்பா. கேட்டியா? ஏங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு தான் எதுவுமே செய்யல, பேர பிள்ளைக்காவது எல்லாத்தையும் முறைப்படி செய்ய வேண்டாமா? அதனால இன்னைக்கு சோறு ஊட்டுறத ஃபங்க்ஷனாவே செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி வெயி, எனக்கு என்ன? என்னது எனக்கு என்ன? நீங்க தானே சூடாமணிக்கு தாத்தா. அப்ப சொந்த பந்தம் எல்லாரையும் அழைக்க வேணாமா? ஏண்டியே, உனக்கு வேணும்னா நீ அழைச்சிட்டு போ, என்னதுக்காக இதுல இழுக்க? ஐயோ, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? பாப்பாவை தாய் மாமா மடியில வச்சுதான் சோறு ஊட்டணும். அதுக்கு நம்ம நெருங்கின சொந்த பந்தம் எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும். முக்கியமா சூடாமணியோட தாய் மாமனை நீங்க தான் நேர்ல போய் அழைக்கணும். என்னது இது?
ஆவுன்னா நான் போய் அழைக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க. இப்பதான் எசக்கிய அழைக்க சொன்னீங்க, அப்புறம் இந்த குழந்தைய அழைக்கணும் நீங்க. இப்ப நான் போய் இந்த விரும்பையில அழைக்கணுமா? ஏன்னா அவன் என்னையோட பெரிய இவனாவன் இல்ல. அவன் வந்து சோறு ஊட்டினதான் பாப்பாக்கு இறங்குமா? இந்த சேலை கலருக்கு லைட்டா லிப்ஸ்டிக் போட்டா சூப்பரா இருக்கும். வேணாட்டி எதுக்குட்டி இதெல்லாம்? அத்த நீ காட்டத்த. எதுக்குட்டி இந்த அலங்காரம்லாம்? நான் என்ன சின்ன புள்ளையா? அத்தை, ஆறு என்ன சொன்னாலும் இந்த வயசுல என் அத்தை மாதிரி அழகு ஆருக்கு வரும்? ரொம்ப பூசின மாதிரி போட வேணாம் அத்தை, லேசா போட்டுக்க, சூப்பரா இருக்கும். கேட்டி, எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ வயசு புள்ள மாதிரி சாயெல்லாம் பூசி விடுறேங்கிற. ஓ மாமா என்ன பார்த்தாருன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு. அவருக்கு பயந்ததெல்லாம் அந்த காலம் அத்த, இது நேர் விருப்பம். எங்களுக்காக நீ போட்டுதான் ஆகணும். நீ உட்காரு எசக்கி, அத்தைய பிடிட்டு. கேட்டி வேண்டாண்டி, சொன்ன கேளுட்டி. கேட்டி அங்க பாரு. சூப்பரா இருக்கு அத்த. இப்படி பண்ணுங்க. லிப்ஸ்டிக் போட்டதும் அழகு அல்லது அத்த. இப்ப தெரியுது மாமா இதுக்காக உன்னையே கட்டணும்னு ஒத்த கால நின்னாருன்னு. அழகு. ஐயோ போதும்டி, இந்த வயசுல போய். சரி போமா. சரி இரு, இன்னும் லைட்டா போட்டுக்கோ. ஏட்டி இப்பதானே சொன்ன, போதும். வேண்டாண்டி. சிரிங்கத்த. ஐயோ சொன்னா கேளு. என்ன எல்லாரும் ரெடியா? மா என்னம்மா லிப்ஸ்டிக்லாம்? சரி இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். நீ போய் வேலைக்கு பாரு. கேளு, சம்மு எப்போ வரானா? போன் பண்ணி கேட்டியா? மொத்த ஃபேமிலி வாசல்ல வந்து இறங்கியாச்சு. அதான் உன்னை கூட்டு போலான்னு வந்தேன். ஆர்த்தி எடுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அதெல்லாம் சாதாரணமா கூப்பிட்டா போதும். வல கேட்டி வாங்க போவோம். மாமா பார்க்க போலாமா? ரத்னாக்கா, உனக்கு இந்த சேலை ரொம்ப எடுப்பா இருக்குக்கா. தேங்க்ஸ் டி. அப்போ எனக்கு நல்லா இல்லையா? ஏட்டி, எங்க எல்லார விடையும் உனக்கு தான் ரொம்ப டாப்பா இருக்கு டி. சும்மாவா? எல்லாம் நம்ம வீர செலக்ஷன்ல, அதான் எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கு. அண்ணன் ஐயருக்கு சொல்லிட்டியானே? இன்னும் ஆளையே காணோம். எல்லாத்துக்கும் சொல்லியாச்சுதா. நான் கிளம்புறப்பதான் போன் பண்ணேன். இந்த கிளம்பிட்டேன்னாரு, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாரு. இல்ல சனியா ஐயா, ஒரு வா சோறு விட்டுறதுக்கு இந்த பாரு, 50 பேரும் சேர்ந்து தையத்தக்கன்னு குதிக்கிறாங்க. எனக்கு தாங்க முடியல. இத பார்க்க எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. இல்லை, லேடிஸ் எல்லாம் பட்டுச்சலை கட்டியிருக்கீங்க, ஜென்ஸ் எல்லாம் பட்டு வேட்டி புது சட்டை போட்டிருக்கீங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கே அம்சமா இருக்குதீங்க. ஆனா இந்த வீட்ல ஒரு டிக்கெட் மட்டும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. ஏன்? எனக்கு எதுக்கு பிரசிடென்ட் புது வேஷ்டி புது சட்டையெல்லாம்? சனியா, உனக்கு வேண்டாம் ஒரு கோமணம் வாங்கி தரேன், நீ சும்மா இரு. நான் என் மாமனார் கிட்ட சொல்லுதேன்.